ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய பதிவில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் பயிற்சினால என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு குரோதி வருடம் வைகாசி மாதம் 7ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 25 நாட்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சி நிலையில் அமர இருக்கிறார். ஆங்கில தேதிக்கு மே மாதம் 20ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 13ஆம் தேதி வரை இந்த 25 நாட்களும் ராசிக்கு 10ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சி நிலையில் அமர்வதனால சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவானுடைய பயிற்சியை பார்ப்பதற்கு முன்னால சுக்கிரனை பற்றி ஒரு சில வரிகள் பார்ப்போம். அசுரகுல தலைவன் இந்த சுக்கிரன், சகல கலைகளுக்கும் காரகன் இந்த சுக்கிர பகவான், அனைத்து இன்பங்களுக்கும் வித்தானவன் சுக்கிரன், அன்புக்கும் ஆசைக்கும் பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரியவன் இந்த சுக்கிரன், அதிர்ஷ்டத்துக்கு காரகன், சிற்றின்ப காரகன், ஆண்களுக்கு களத்திர காரகன் இந்த சுக்கிரன், பரணி பூரம் பூராடம் என்னும் 3 நட்சத்திரங்களுக்கு நாயகன் இந்த சுக்கிரன், சகல சுபிட்சங்களையும் வாரி வழங்கும் மகா பலம் பெற்றவர் இந்த சுக்கிரன், ஆனந்தத்திற்கும் சௌபாக்கியத்திற்கும் பணத்திற்கும் காரகம் உள்ளவர் சுக்கிரன், அதே போல வாகனக்காரகன் கட்டிடக்காரகன் இந்த சுக்கிர பகவான். அடுத்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு மே மாதம் 20ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 13ஆம் தேதி வரையும் ஒரு 25 நாட்கள் பாருங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சி நிலையில் அமர இருக்கிறார். கூடவே சுக்கிரனோட சிம்ம ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அதே போல உங்க ராசிக்கு அதிபதி சூரியன் 10ஆம் இடத்துல அந்த காலகட்டத்தில் சஞ்சாரம் செய்கிறார். கூடவே லாபாதிபதி புதனும் அங்க சஞ்சாரம் செய்கிறார். இது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு. இன்னும் சொல்ல போனா 10ஆம் இடத்துல கோச்சாரத்தில் சுக்கிரன் வரக்கூடிய காலகட்டத்தில் பாருங்க சரியில்லை அப்படின்னு சொன்னாலும், ஆனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி நிலையில் அமர்வது சிறப்பு. மேலும் 5ஆம் அதிபதி குரு பகவான் அந்த இடத்துல இருக்கிறார். அப்ப சிம்ம ராசிக்காரர்களுக்கு 5ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சேர்ந்து 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போவது மிக அதிர்ஷ்டமான ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம். சரி, என்னென்ன அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில்? மே மாதம் 20ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 13ஆம் தேதி வரையும் ஒரு 25 நாட்கள் பார்த்தீங்கன்னா மிக உன்னதமான பலன்களை சிம்ம ராசிக்காரர்கள் பார்க்க முடியும். முக்கியமாக புது வேலை கிடைக்கும். ஒரு சிலருக்கு பெரிய நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். அதே போல் சொந்த தொழிலில் நல்ல ஒரு பிரகாசம் தெரியும். உங்களுடைய புகழ், கௌரவம், அந்தஸ்து எல்லாம் அதிகரிக்கும். அதே போல் நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து குழந்தை இருக்கும். அதாவது மே மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு ஜூன் மாதம் 13ஆம் தேதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை இருக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அப்போ இந்த காலம் ஒரு சிறப்பான காலம். ஏதாவது கோயிலுக்கு வேண்டுதல் இருந்தால் இந்த காலகட்டத்தில் செய்ய முடியும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் சிறப்பாக நடந்தேறும். சுபகாரிய பேச்சுக்கள் நன்மையில் முடியும். அப்போ 10ஆம் இடம் வலுப்பது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணும். தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள் நன்மையில் முடியுங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு 10ஆம் அதிபதி சுக்கிரனோடு சூரியன், புதன், குரு சஞ்சாரம் செய்கிறாங்க. இது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை இந்த காலகட்டத்தில் உண்டு பண்ண இருக்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு. அப்போ 10ஆம் இடத்துல பாருங்க சுக்கிர பகவான் ஆட்சி நிலை பெறுவது எல்லா வகையிலுமே சிறப்பு அப்படின்னு சொல்ல முடியும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. அதே போல 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறார். பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில். அதே போல பூர்வீக சொத்து மூலம் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் அத்தனையும் சரியா இருக்கும். உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். உங்களுடைய திட்டமிடல் சரியா இருக்கும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல வந்து அந்த வீட்டுக்கு அதிபதி சுக்கிரனே 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது மிக அதிர்ஷ்டமான ஒரு நிலை அப்படின்னு சொல்ல முடியும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. அப்ப 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல அமர்வது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஒரு சிலருக்கு ரேஸு, லாட்டரி போன்ற விஷயத்துல பரிசு கொடுக்கும் இந்த காலகட்டத்தில். அப்ப உங்களுக்கு திடீர் பரிசுகள் கிடைப்பதற்கான ஒரு காலமாக இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. அதே போல 8ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் இருக்கிறார். அதாவது 10ஆம் இடத்திற்கு லாபாதிபதி அப்படின்னா 8ஆம் அதிபதி. அந்த 8ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் இருப்பதும் பார்த்தீங்கன்னா உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் அதிர்ஷ்டங்கள் கொடுக்கும். புது வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு கட்டாயம் உண்டு இந்த காலகட்டத்தில். அதே போல வழக்குகள் இருந்தால் அது சாதகமாக முடியும். தீர்க்க முடியாத சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு 8ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது. அப்ப இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவை கொடுக்கும், அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணும். வராத பணமெல்லாம் வந்து சேரும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் 20ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 13ஆம் தேதிக்குள்ள. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த பலன் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும். ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியனே 10ஆம் இடத்துல சுக்கிரனோடு தான் இருக்கிறார். அப்போ அந்த பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
உங்கள் ராசிக்கு அதிபதியே 10ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல சிறப்புங்க இந்த காலகட்டத்தில். அதாவது உத்தியோகம் சார்ந்த விஷயத்திலையும் முன்னேற்றம் உண்டு, சொந்த தொழிலில் பிரகாசிக்க முடியும், உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும், நினைத்ததெல்லாம் ஜெயமாகும். அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதியே 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது தொழில் மூலம் யோகம், அதே போல் தொழில் மூலம் பணவரவு, தொழில் மூலம் அதிர்ஷ்டத்தை காண முடியும் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில். அப்போ இந்த காலகட்டம் உங்களுடைய புகழ் கௌரவம் அந்தஸ்தெல்லாம் அதிகரிக்குங்க. அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதி 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வதும் மிகப்பெரிய சிறப்பு. அதே போல் சிம்ம ராசிக்காரர்களுக்கு புதன் பகவானும் இந்த காலகட்டத்தில் 10ஆம் இடத்துல இருக்கிறார். புதன் பகவான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2க்கும் 11க்கும் அதிபதிங்க, தனாதிபதி மேலும் லாபாதிபதி, அவரும் கூடவே இருக்கிறார். ஒரு காரியத்தில் ஒரு தொழிலில் உங்களுக்கு லாபம் கிடைக்கணும்னா லாபாதிபதி சம்மந்தப்படணும். அப்போ புதன் பகவான் லாபாதிபதியும் அந்த இடத்துல இருக்கிறார். அப்போ தொட்டதெல்லாம் லாபத்தில் முடியும், தொட்டதெல்லாம் அதிர்ஷ்டத்தில் முடியும், எதிர்பார்த்தது எல்லாம் நன்மையில் முடியும், உங்களுடைய கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும். ஏன்னா லாபத்துக்குடையவர் நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கக்கூடியவர். அப்போ எதிர்பார்த்தது எல்லாம் நன்மையில் முடியுங்க. உங்களுக்கு லாபாதிபதி புதன் பகவானும் அந்த 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது அதிகார துறையில் இருப்பவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் போலீஸு, இராணுவம், மருத்துவம் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு அமோகமான பணப்புழக்கத்தை கொடுக்கும், நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும் இந்த காலகட்டத்தில். அதே போல் வாக்காதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறார். நல்ல வாக்கு பலம் கிடைக்கும், நல்ல பேச்சு திறமை கிடைக்கும், சில காரியங்களை பேசி தீர்க்க முடியும். ஏன் அப்படின்னா வாக்காதிபதி தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறார். அதே போல் வாக்காதிபதி புதன் பகவான் 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால வாக்கு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல சிறப்பை தரும். உங்கள் பேச்சின் மூலம் சில காரியங்களை நீங்கள் சாதிப்பீங்க இந்த காலகட்டத்தில் வாக்காதிபதி தொழில் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வது. அதே போல் குடும்ப விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், கணவன் மனைக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் இந்த காலகட்டத்தில். குடும்பாதிபதி 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது சிறப்புங்க. இன்னும் சொல்ல போனால் சுக்கிரன் புதன் சேர்க்கை 10ஆம் இடத்துல இருப்பது நல்ல அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணும் உங்களுக்கு. அதே போல் தனாதிபதி பார்த்தீங்கன்னா புதன் பகவான், அவர் 10ஆம் இடத்துல தனக்காரகன் குருவோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்தார். அப்போ 2ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி சேர்க்கை உங்களுக்கு மிகுந்த நன்மையை செய்யும். 10ஆம் இடத்துல சுபக்கரங்கள் சஞ்சாரம் செய்வது எதிலையும் ஒரு சுபத்துவத்தை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேல் அதிகாரிகள்கிட்ட இருந்த பிணக்குகள், மேல் அதிகாரிகளால் வந்த தொந்தரவுகள்லாம் நீங்கும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல வலுவோடு இந்த காலகட்டத்தில் சஞ்சாரம் செய்திருக்கிறார். உத்தியோகத்தில் ஒரு நல்ல பெயர் கிடைக்கும், கூட வேலை பார்க்கக்கூடியவங்கள்ட்ட ஒரு இணக்கம் ஏற்படும் இந்த காலகட்டத்தில். தொழில் மூலம் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் உத்தியோகத்தின் மூலம் நல்ல ஒரு மாற்றங்களையும் ஒரு ஏற்றங்களையும் இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் சிம்ம ராசிக்காரர்கள். அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு 10ஆம் அதிபதி சுக்கிரன் 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது மிகுந்த அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணும். இந்த 5 கூடவன் இருப்பது அதிர்ஷ்டத்தை இன்னும் உங்களுக்கு மேம்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ சுபக்கிரங்களான குரு, சுக்கிரன், புதன் இவங்கெல்லாம் 10ஆம் இடத்துல இருப்பது நல்ல ஒரு மேன்மைங்க. உத்தியோக ரீதியாக நல்ல ஒரு அதிர்ஷ்டம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள்லாம் கொடுக்கும். இன்னும் சொல்ல போனால் வெளிநாடு சார்ந்த தடைகள் இந்த காலகட்டத்தில் உடைப்படும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு வெளிநாடு சென்று நல்ல ஒரு கம்பெனியில் அமரக்கூடிய பாக்கியங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.